முருகாச்சரணம். கந்தர் அனுபூதி பாடல் 33. சிந்தா குலை இல்லோடு அப்படின்னு துவங்குகிற பாடல். சிந்தா குலை இல்லோடு செல்வம் எனும் பிந்தாடவி என்று விடப்பெறுவேன், மந்தாகினி தந்த வரோதயனே கந்தா முருகா கருணாகரனே. இதுவரைக்கும் 32 பாடல்கள் பார்த்துருக்கோம். இந்த 32 பாடல்கள்லேயும் திரும்ப திரும்ப சொல்கிறார், இந்த உலகம் என்னும் மாயை பாழ்வாழ்வெனும் இப்படுமாயைங்கிறார், மின்னே நிகர் வாழ்வை இப்படிங்கிறார், என்னை இந்த அகம் மடந்தை என்று அயரும் நிலை, இந்த மாதிரி இந்த உலக இன்பங்களை இந்த உலக ஆசைகளில் கட்டுப்பட்டு கொண்டு இருப்பதை திரும்ப திரும்ப சொல்லி இதை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்கிறார். ஆரம்பத்தில் சொன்னார், நெஞ்ச கனகல்ல நெகிழ்ந்து உருகன்னு ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் உருகும் செயல் தந்து அருள்வாய் அப்படின்னு சொன்னார். ஆனால் ஒவ்வொரு பாட்டிலையும் நான் இந்த உலகம் என்ற மாயையில் கிடந்து இருக்கேன், இந்த மாயையிலிருந்து என்னை நீக்கு, இந்த இந்திரியங்களின் ஆசைகளை நீக்கு, இதையே திருப்பி திருப்பி கேட்குறார். ஏன் அப்படி கேட்குறார் அப்படின்னா, இந்த கந்தர் அனுபூதி பாடல்கள் நமக்குள்ளே இறை உணர்வை தோற்றுவித்து இறை உணர்வை அடைய செய்வதற்கான வழி. கந்தர் அனுபூதி பாடல்களை பாராயணம் பண்ணுற போது நம்முடைய ஒரே நோக்கு குறி அப்படின்னு சொன்னார் இல்லையா, அந்த குறி நமக்கு அந்த இறைவன் என்ற உணர்வை பெறுவது தான். அது தானாய் நிற்கின்ற அந்த தத்பரத்தை அறிய வேண்டியது தான். அதுக்கான வழிமுறைகளை திரும்ப திரும்ப வரிசையாக நமக்கு சொல்லி கொடுத்துட்டே வர்றார் அருணகிரிநாதர். அதனால்தான் ஒவ்வொரு பாட்டிலையும் இந்த ஆசையை நீக்கணும், அதுக்கு வழி பண்ணு முருகா அப்படின்னு கேட்குறார். இந்த உலக மாயையில் ஈடுபட்டிருக்கிற என்னை இதிலிருந்து கரையேற்று அப்படிங்கிறது தான் திரும்ப திரும்ப அவர் கேட்பதாக அமைகிறது. அது ஏன்னா நம்ம படிக்கிறவர்கள் நம்ம அந்த இறை அருளை பெறணும், இறை உணர்வை பெறணுங்கிற நிலைக்கு ஆசைப்படுபவர்கள் எந்த வழியில் போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வார்த்தைகள் இப்போ வருது. ஏன்னா இந்த ஆசைகளை ஒழிப்பது என்பது அவ்வளோ சுலபம் அல்ல. பெண்ணாசை, மண்ணாசை, பொன்னாசை, இந்த 3 ஆசைகளுமே 3 காமங்களுமே நம்ம தவறான வழிக்கு அழைத்து செல்கிறது. அதனால் திரும்ப திரும்ப பிறக்கும் நிலையும் ஏற்படுகிறது. ஆசைகளை ஒழித்தால்தான் நம்மால் இறை உணர்வை பெற முடியும். அதுக்காக தான் இந்த பாடல்களில் திரும்ப திரும்ப இப்படி சொல்கிறார். சிந்தாகுலை இல்லோடு செல்வம் ஏனும் பிந்தாடவி என்று விடப்பெறுவேன் அப்படிங்கிறார். சிந்தாகுலம் ஆனால் மனசில் தீராத கவலை, ஆழமான கவலைகள். ஆக்குலம் அப்படின்னா உள்ளுக்குள்ளே இருக்கிற பெரிய கவலைகள். அந்த கவலைகள் எதை பற்றி இருக்கு? இல்லோடு, மனைவி மக்கள் என்று தன்னுடைய குடும்பத்தை சுற்றி அமைகிறது. இல்லறத்தோடு அந்த தீராத கவலைகள். செல்வம், பணம் வேணுமே, இந்த வாழ்க்கையை நடத்துவதற்கு நமக்கு தேவையான பணம் வேணுமே, செல்வம் வேணுமே, செல்வத்தை அடைவது எப்படி, இதை எல்லாத்தையும் தான் திரும்ப திரும்ப யோசிக்க ஆரம்பிக்கிறோம். அது எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் பிந்தாடவி அப்படிங்கிறார். பிந்தாடவி அப்படிங்கிறத பற்றி சங்க இலக்கியத்தில் தக்கையாக பரணின்னு ஒரு நூல் இருக்குது. அதில் சொல்கிறார், மலையை தடவிய விந்த தடவி அப்படின்னு சொல்கிறார். அதாவது விந்திய மலையில் இருக்கின்ற அடவினா அடர்ந்த காடுகள். இப்போ சொல்கிறோம் இல்லையா, அமேசான் ஃபாரஸ்ட் அப்படிங்கிறோம். அதில் சூரிய வெளிச்சமே கீழே விழாத அளவுக்கு அடர்ந்த மரங்கள் இருக்கின்ற காடுகள் அமேசான் காடுகள்னு சொல்லுவோம். அந்த மாதிரியான காடு தான் இந்த விந்தாடவி என்பது. அடவினா காடு, விந்தாடவினா விந்திய மலையில் இருக்கின்ற காடு. அந்த காட்டுக்குள்ளே இருட்டாக இருக்கிறதுனால நம்ம போகும் பாதை தெரியாது, எங்கே இருக்கோன்னு தெரியாது. அந்த காட்டுக்குள்ளே சிக்கி கொண்டால் வெளியில் வர வழி தெரியாது. அது மாதிரி தான் இந்த இல்லோடு செல்வம் எனும் இல்லறம், வீடு, மனைவி, மக்கள், பணம், செல்வம்,
என்ற துன்பத்தில் ஆழ்ந்து கிடக்கிறோம். அதிலேருந்து நமக்கு வெளியில் வரத்துக்கு முடியல. பெரிய காடு போல இருக்கிறது, அந்த காட்டுக்குள் சிக்கி இருக்கிறேன். அதை என்று விடப்பெறுவேனோ அப்படின்னு கேட்குறார். எப்போ தான் அது என்னை விட்டு நீங்கும்? இந்த காட்டிலிருந்து நான் எப்பொழுது வெளியேறுவேன்? பாதை தெரிந்து எப்பொழுது நான் வெளியேறுவேன்? அதற்கு முருகா நீ அருள் புரிய வேண்டும். மந்தாகினி தந்த வரோதயனே அப்படின்னு கூப்பிடுறார் முருகனை. மந்தாகினினா கங்கை. முருகன் தோன்றியது கங்கையில், சரவண பொய்கையில் தானே தோன்றினான். சிவபெருமான் கண்ணிலிருந்து தோன்றிய அக்னி பிழம்ப சரவண பொய்கையில் கொண்டு விட்டு அது 6 குழந்தைகளாக வளர்ந்தது. சரவண பொய்கையில் கார்த்திகை மகளிரால் வளர்க்கப்பட்டவன். அதனால் அவன் மந்தாகினி, கங்கா நதி பாலக அப்படின்னு இன்னொரு கந்தர அனுபூதியில் சொல்லுவார். இங்கே சொல்கிறார் மந்தாகினி தந்த வரோதயனே அப்படிங்கிறார். வர உதயன் அப்படின்னு சொன்னால் வரங்கள் அவனிடமிருந்து கிடைக்கின்றது. இன்னொன்று வரோதயன்னா எல்லையில்லாத வரங்களை தருபவன். அதுவும் முக்கியமாக தேவர்களுக்கு வரங்களை தந்தான். அந்த சூரபத்மனாக அழித்து வரங்களை அழித்து தேவர்கள் நல்லபடியாக வாழ்வதற்கான வழி கொடுத்தான். அதனால் மந்தாகினி தந்த வரோதயனே. கந்தான கட்டுத்தறி போன்றவன். காட்டுக்குள்ளே வழி தெரியாமல் திண்டாடுறேன். மனைவி, மக்கள், செல்வம் என்கிற விந்தாடவி அந்த பெரிய காட்டுக்குள்ளே இருந்து திண்டாடுறேன். எனக்கு ஒரு பற்றுக்கோடு வேணும் அதிலிருந்து வெளியில் வருவதற்கு. அது நீதான் கந்தா அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா கந்தா என்றால் பற்றுக்கோடு என்ற அர்த்தம். முருகா என்ற நாமம் ஒரு கால் மொழிந்தால் போகிறோம், முக்தி தான் அப்படின்னு சொல்லுவார். அதனால் முருகா கருணாகரனே, எல்லையில்லாத கருணை கொண்டவனே. முருகனை பற்றி சொல்கிற போதெல்லாம் கருணை மேருவே அப்படிம்பார், கருணை வாரிதியே அப்படிம்பார். சமுத்திரம் மாதிரி இருக்குது அவனோட கருணை அப்படிம்பார். இந்த காட்டில் இருக்கிற என்ன குடும்பம், மனைவி என்ற காட்டில் இருக்கிற எனக்கு வழிகாட்டி என் மீது கருணை கொண்டு எனக்கு இறை உணர்வை உணரும் தன்மையை நீ கொடுப்பாயாக அப்படின்னு இந்த பாடலில் கேட்குறார். முருகாச்சரணம்.